எல்லாம் கைத்தட்டினீங்க. என்ன உங்கள் பலகீனமும் உங்கள் குற்ற உணர்வையும் மறைப்பதற்கு உங்கள் கைத்தட்டல் உங்களுக்கு உதவுகிறது. இவருக்கு இந்த உலகத்தில் 728 கோடி மக்கள் இருக்காங்க, ஆனால் இவருக்கு 10 பேர் இருந்தால் போதுமா? இந்த ஷர்ட்டு தைக்கிறதுக்கு 100 பேர் வேலை பார்த்துருக்கான். நீங்கள் கல்லூரிக்கு போகிறதுக்கு 1000 பேர் வேலை பார்க்கலாம். நீங்கள் வாழ்கிறதுக்கு கோடி பேர் வேலை பார்க்கலாம். நீங்கள் எங்கே போய்ட்டு பொருந்த போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. தேடுதல் தான் எல்லாம். புரியுதா? ஆகவே சிலர் ஃபோனே எடுக்க மாட்டேன், தேவையான மட்டும் பேசுவேன். நோ 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 நோ, நல்லா புரிஞ்சுக்கிங்க. என் ஃபோன் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துருக்கேன். வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். 1 லட்சம் கான்டாக்ட்ஸ் என் ஃபோனில் இருக்குது. 1 lakh. ப்ரோட்காஸ்ட்டில் அசோசியேஷன்ஸ் அப்படியெல்லாம் போட்டு ஏறக்குறைய ஒரு 400 குரூப் அதில் இருக்குது. ஒவ்வொரு குரூப்லேயும் 800 பேர், 700 பேர், 500 பேர் வச்சுருக்கேன். அது ஒரு 2 லட்சம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே வாட்ஸ்அப் குரூப்பு, அது ஒரு 600. யார் என்னையும் எந்த குரூப்பாக சேர்த்தாலும் நான் லெஃப்ட் பண்ண மாட்டேன். அது எனக்கு கொடை, எனக்கு வர்த்தகம் வரும் வாய்ப்பு. அது யார் போட்டாலும் வச்சுக்குவேன். ஆனால் இந்த செல்ஃபோனை நான் ஆப்ரேட் பண்ணுறதில்ல. ஏன்னா அதுக்குரிய நேரம் எனக்கு இல்லை. இதுக்கு 2 பேர் சம்பளத்துக்கு வச்சுருக்கேன். காலையில் 6லேருந்து 2 மணி வரைக்கும் ஒரு பொண்ணு, 2 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும். இங்கேருந்து கனெக்ஷன் கம்ப்யூட்டர் வழியால் எல்லாத்தையும் பார்ப்பாங்க, பதில் சொல்லுவாங்க, பார்ப்பாங்க, பதில் சொல்லுவாங்க, பார்ப்பாங்க, பதில் சொல்லுவாங்க. அதி முக்கியம்னா மட்டும் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் தான் அனுப்புவாங்க. அதில் நான் தெரிஞ்சுக்குவேன் இவர் என்ன பேச விரும்புகிறாருன்னு. மற்றபடி வர்ற ஃபோன்கள் டிரான்சாக்ஷன் எல்லாம் 10,000. அதுக்கெல்லாம் 2 பேர் இருந்து அதை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பிஸ்னஸ் மாடல், பிஸ்னஸுக்கான கருவி. ஒரே ஒரு குரூப், சிங்கப்பூர் டூர் குரூப், 15 பேர் போட்டால் போதும். அன்றைய